Hi guys, வணக்கம். என் பெயர் சுகுணா கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு நான் செய்ய போகிறது பரங்கிக்காய் சட்னி. இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு தான் சட்னி பண்ணுறேன். அதற்கு தேவையான பொருளை இப்போ பார்க்கலாம். ஒரு கீத்து பரங்கிக்காய். இது வந்து பழமாக இருந்தால் வாங்குங்க, பச்சையாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. இதுமாரி பழமாக இருந்தால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் 1, வெங்காயம், அரிசி மாவு, வரமிளகாய், புளி, உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், பெருங்காயம், மஞ்சள்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது பரங்கிக்காய் ஒரு கீத்து வாங்கினேன். இதுமாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்க போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம பரங்கிக்காய் வேக வைக்கணும் இல்லையா, இதை நான் அதில் சேர்த்துட்டு தண்ணி வந்து இது முழுகிற அளவுக்கு, இந்த கீத்து முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இது நல்லா கரையிற அளவுக்கு வேகணும். இது ஒரு 5 நிமிஷம் மேலே ஆகும். நம்ம வேக விடுவோம். பாருங்கள், நல்லா குழவாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவு எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்க்குறேன். நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கல, புளியில் தான் இது டேஸ்ட்டு. கொஞ்சம் மஞ்சள்தூள், நல்லா மசிச்சு விட்டுருங்க. தேவைக்கேற்ப உப்பு. இப்போது இந்த சைடு இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தாளித்து கொட்டணும். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இப்போது 2 கரண்டி எண்ணெய், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுத்து. இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், இது சேர்க்குறேன். பெருங்காயம், நீங்கள் கட்டி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். இந்த பரங்கிக்காய் சட்னி வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றது தான். இட்லிக்கெல்லாம் கட்டிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஏன்னா நம்ம தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சா தான் அது டேஸ்ட்டு. அது வந்து சட்னி. இது வந்து சாதத்துக்கு போட்டுக்கிற சட்னி. சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த பச்சை புளி போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிச்சுதுன்னா அதுவே நல்லா வெங்காயம்லாம் வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைம் நம்ம வந்து இப்போ பாருங்கள், கரெக்டாக சாதத்தை போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா, இங்கே பாருங்கள், அரிசி மாவு அதுக்கு தான் வச்சுருக்கேன். தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதிச்சாலே சூப்பராகிடும். இப்போது கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி,
ஒரே ஒரு கொதி தான். பரங்கிக்காய் சாதத்துக்கு போட்டுக்கிற சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா A1 இருக்கும். பரங்கிக்காய் சட்னி ரெடி. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பரங்கிக்காய் சட்னி ரெடி. இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா A1 இருக்கும். நீங்களும் இது வீட்டில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.